இந்த லெனின் பாண்டியன் அப்படிங்கிற சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவர் சத்யா மூவிஸில் இருந்துலேருந்து எல்லாத்துக்குமே நானும் தியாகராஜனும் நாங்கள் ராம்குமாரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து இந்த நான் நடிக்க போகிற படத்துக்கு வந்து லெனின் பாண்டியன் நடிச்சிட்டு இருக்கிற படம் முடிஞ்சு போச்சு, ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க, அண்ணன் மியூசிக் பண்ணி பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் வந்து வயசான கேரக்டராக எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப வயசான மாதிரி கொடுத்தாங்க. அதில் ஆமாம் ரொம்ப ரொம்ப ஓல்டு கேட்டப்பில் நடிக்க வேண்டியிருந்தது. அதனால் தலையும் நிறைய வெள்ளையெல்லாம் அடித்து அந்த வெள்ளை தான் இப்படி இருக்குது, நான் எடுத்தேன்னு ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி இளமை வந்தோடனே யார் ஜோடின்னு நான் ஏன்னா இது பாரதி ராஜா அண்ணனுக்கு சொன்னப்பட்ட கதை. இந்த கதை என்னோடய கேரக்டர், நான் ஆக்ட் பண்ணுற கேரக்டர் வந்து பாரதி ராஜா அண்ணா நடிக்கிறதுக்காக பண்ணுது. அப்போ தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவரால் நடிக்க முடியலன்னா பாரதி ராஜாவுக்கு அப்புறம் யார் இருக்கா அப்படின்னு திங்க் பண்ண திரையுலகத்தில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை, யாருமே இல்லை. அந்த வயசில் வேறு யாருமே இல்லை. அதை சொல்கிறீங்க. அவர் அறிவு என்ன, அவர் ஆற்றல் என்ன, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இப்போ இருக்கிற மனநிலை பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அது யாராலையும் தடுக்க முடியாது. என்ன நடக்குதோ அதை நடக்கிறத ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஆறுதல் சொல்லி மாளாது. அந்த மாதிரி சாதனை பண்ணியவர்கள் என்ன அறிமுகப்படுத்தினா பெரிய. இப்போ அடுத்து வர 77வது வருஷம் தான் வந்து 67 வந்து படம் வந்தது, 77 படம் வந்தது 16 வயதில். அதில் வந்து நான் வந்து அது 50வது வருஷம். அண்ணன் 76 அன்னக்கிள்ளியில் வந்தார். அன்னக்கிள்ளியில் தான் அண்ணனுக்கு இன்னைக்கு 50வது வருஷம் ஓடிக்கு. மே 10ஆம் தேதி அது அந்த படத்தினுடைய 50வது ஆண்டு விழா வருது. 77 தான் நானும் பாக்யராஜும் அறிமுகமானோம் திரைப்பட உலகத்துக்கு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் அறிமுகமானார், நான் பாடலாசிரியர் அறிமுகமானேன். ஆனால் 50வது விழா பாக்யராஜ் கொண்டாடிட்டார். அது என்ன கணக்குன்னு தெரியல. இது ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. ஏதோ நல்ல சந்தர்ப்பத்தில் அவர் வந்து யூஸ் பண்ணிட்டார். அதனால் ஆனால் 50 வந்து வயசு ஆகலை அந்த படத்துக்கு வந்து. நாங்கள் அடுத்த வருஷம் தான் 77 கொண்டாட போகிறோம். நான் வயசு இல்லை, படத்துக்கு சொல்கிறேன். படத்தில் அறிமுகமாகி டைட்டிலில் பேர் வச்சது 77 தான் நாங்கள் எங்கள் பேர் வெளியே வந்தது. அப்போ அடுத்த வருஷம் தான் நாங்கள் வர்றது 50. அது பாக்யராஜ் அவர்கள் என்ன காரணத்துக்காக 50 அப்போ நானும் கொண்டாடிருக்கணும் இல்லையா. வேணாம், அது வேண்டாம், நல்லபடியாக அது இருக்கோம், அதுவே பெரிய விஷயம். 50 வருஷம் இருந்திருக்கோம். அதுக்கு முதல்ல ஒரு 5 வருஷம் வந்து நாங்கள் வந்து இப்போ இசைக்கலைஞர்களாக வாழ்ந்துருக்கோம். ஜி.கே. வெங்கடேஷ் மலையாள படங்கள் தெலுங்கு படங்கள்ல அங்கே ரெக்கார்டிங் நடக்கும்போது கிட்டாரிஸ்டாக இசை கலைஞர்களாக வாழ்ந்தவங்க தான் நாங்கள். அதில் கற்றுக்கிட்டு தான் மேலே மேலே வந்தோம். ஜி.கே. வெங்கடேஷ் அவர்கள் எங்களுக்கு குருநாதர், அவருடைய படங்களுக்கு பண்ணோம். எங்கள் வாத்தியார் வந்து சந்திரலேகாவுக்கு ஜி தன்ராஜ் மாஸ்டர் அவங்க தான் ரீ ரெக்கார்டிங் பண்ணாங்க. அவங்க வந்து பழைய பாடல்கள்லாம் எடுத்து வெஸ்டர்ன் சாங்காக அப்படி கொண்டு வந்தது ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டர் தான், ஜி தன்ராஜ் மாஸ்டர். மல்லிகை பூஜாதி ரோஜா முல்லைப்பூ வேடுமா தொட்டாலும் கைமணக்கம் பூவும் பட்டான ரோஜா பூவும் கதம்பம் வேடுமா தர தர தரரத்தா தத்தா தரதா. இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தது சந்திரலேகா ரீ ரெக்கார்டிங் போய் பாருங்கள். சந்திரலேகாவுக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணது எங்கள் மாஸ்டர் தான். அப்படி இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த ஆர்கெஸ்ட்ரா வச்சு. அதனால தான் அண்ணன் வந்து இங்கே வெஸ்டர்ன் மியூசிக்கை கற்றுக்கிட்டு இன்றைக்கி உலகமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு பயங்கரமாக சிம்பனி எழுதி உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லா நாடுகள்லேயும் அவர் சிம்பனி நடக்க போகுது. இப்போ பண்ணியாச்சு, துபாயில் பண்ணியாச்சு, அமெரிக்காவில் பண்ணியாச்சு, லண்டனில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உலகம் சுற்றக்கூடிய அளவுக்கு சிந்தனைகளை பெருசாக்கிட்டார் அவர். அவருடைய இப்பெல்லாம் அவரை பார்த்தா ஒரு அண்ணன் தம்பிகிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை. எனக்கு அது நான் மிஸ் ஆகுது. ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஒரு அண்ணன் தம்பி எனக்கு இப்படி பெரிய இளையராஜான்னு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொன்னால் அவர் இப்போது சமீப காலமாக இப்படி தான் இருக்கார். இப்போ உட்காந்தோம்னா இப்படி வந்து பார்ப்பார், சேனட்டை இப்படி உட்காந்து மேனஸ்கிரிப்டில் எழுதுவார், திங்க் பண்ணி இப்படி எழுதிட்டுவார். நான் திங்க் பண்ணி பார்த்துட்டு என்னது அப்படின்னா சேனட்டு எழுதி கொஞ்சம் வச்சு அப்படின்பார். இல்லைன்னா இல்லை ரொம்ப நாளாச்சு பார்த்து போகலான்னு இருந்தேன்னா அந்த எழுதுகிற பாடலாம் அப்படி கீழே வச்சுட்டு எழுந்து நிற்பார். எழுந்து நின்று இப்படி முகத்தை காட்டு அப்படின்பாரு. அப்போ பார்த்துட்டு இல்லை போடான்னு சொல்கிறியா நீ அப்படின்னு. பார்க்க வந்தேன்னு சொன்னால் சுற்றி காட்டு பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சந்தோஷமாக இருந்தது.
அண்ணன் வந்து நமக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. சில நேரங்களில் அவர் பேசலைன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவர் அந்த மாதிரி மாறிட்டார். சதா சர்வகாலம் நாங்கள்லாம் ஆரம்பத்தில் 120 படம் வரைக்கும் அண்ணனோட அசிஸ்டன்ட் உட்காந்து ஒரு பாடல்கள் நானும் ஞாபகப்படுத்தி 2 பேர் தான் பாடிட்டு இருக்கோம். நான் தான் கிட்டாரிஸ்ட்டு, அவர் வந்து பியானோவில் வாசிப்பார். வீட்டில் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுறது நாங்கள் 2 பேர் தான் உட்காந்து பண்ணுவோம். ஏன்னா இப்படி வச்சுக்கலாம் வேணாம், அப்படி தரத்தாரே தரத்தீரன்னா அது பாட்டாக வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி 2 பேரும் உழைச்சி எங்கள் அண்ணன் இந்த பாவல பிரதர்ஸுங்கிற பேரில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வரணும்னு சொல்லி தான் மனசில் வந்தோம். அதே மாதிரி வளர்ந்தோம். ஆனால் அவர் வந்து எதுலேயுமே மியூசிக்கை தவிர வேறு எதுலேயுமே பற்றல. சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டார். காலைல டிஃபன் அவர் கூட சாப்பிட்டார் 2 இட்லி, அவ்வளோதான். மத்தியானம் அவர் கூட வீட்டுக்கு சாப்பிட போனால் சப்புன்னு என்னடா இது உரப்பும் இல்லை உப்பும் இல்லை, என்னென்னா எப்படி என்னென்னா இப்படி என்ன 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 பேர் இல்லை இவ்வளோ கம்மியாக உப்பு சாப்பிட்றது ஒன்றும் இது டேஸ்ட்டே இல்லை. என்ன வேணுமோ போட்டு பெப்பர் சால்ட் போடுங்க, அந்த உப்பு எடுத்து கொட்டிக்கோ, அவ்வளோதான். எது பிடிச்சி அதே சாதம் தான் நடாது அப்படிம்பாரு. அவர் தனிமையை யோசித்து நம்ம கேட்டோம்னா அதை கூட அவர் சாதாரணமாக எடுத்துக்கிறார். அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அது சதா சர்வகாலமும் இசையை தவிர வேறு ஒன்றுமே. என் நினைவும் கனவும் இசையே, இசை இருந்தால் மரணமே அவர் எழுதின பாட்டு தான். அந்த பாட்டு மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது எவ்வளவு பெருமைக்குரிய பிறவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு தான். ஏன்னா எனக்கு அண்ணன் இல்லைன்னா அந்த அறிவு அவருக்கு வந்திருக்குமா? அப்படியா? ஆமா சார், யாரும் கூப்பிடல சார். படம் இட்டு அப்போ ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்க சார், கங்கைபுரம் போடுங்க. எதுக்கு அவர் வந்து இவரை போட்டார்? நான் அவ்வளோ பக்கத்தில் அவங்க அப்பா மாதிரி பக்கத்தில் இருக்க என்ன இருந்து மியூசிக் போடல, இவரே போடல. இல்லை இல்லைப்பா, அதுக்கு இல்லை. நிஜமாவே யாராக இருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. இப்போ அண்ணன் பண்ணுற படமெல்லாம் ரஜினி படம் பண்ணுறாரா, இப்போது கமல் படம் பண்ணுறாரா, என்ன படம் பண்ணுறாரு? இல்லை, அவருக்கு கிடைச்சது யார் அவர் விரும்பி போகிறாங்களோ அதை பண்ணுவார். அது ஆர்டிஸ்ட் கேட்குறதில்ல, கதை சொல்லுவாங்க. ஐயா நீங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், இப்படி தானே பேசுகிறாங்க. போய் அவர்கிட்ட வேலை கேட்குறதே பயம். கேட்டோன்னா சரி கதை சொல்லுங்க, நான் சரி வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டோன்னா பாட்டு ஃபிக்ஸ்டு. வழி நெடுக காட்டு மல்லி பாசம் இப்போ மாறலி தாரா திரர தாரர எவ்வளோ மயக்குது பாருங்க. அந்த மாதிரி இப்போவும் மயக்கக்கூடிய இசை அவர் கைவசம் இருக்கு. ஆனால் அவரை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு தள்ளி நிற்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, அவரோட படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. போனால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஆனால் அந்த ஞானம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிராப் கூட குறையில, மேலே ஏறிக்கிட்டு தான் போகுது. இப்போ 2வது சிம்பனி எழுதிட்டு இருக்காரு. அது கூடிய சீக்கிரம் ரெக்கார்டிங்க்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த தர நான் ரெக்கார்ட் பண்ண சிம்பனி அங்கே வாசிக்கும் போது நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போவே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டேன். அது மாதிரி அதற்கு பார்க்குறதுலாம் பெரிய கொடுப்பனை. என்ன மாதிரி கொடுத்து வச்ச ஆட்கள் யாருமே கிடையாது. பாரதி ராஜான்னு ஒருத்தர், அவருக்கு நாடகத்துக்கு நான் பாட்டு ஊரில் எழுதின காரணத்தினால அவர் திரைப்படத்துக்கு வரும்போது அது அண்ணன் டியூன் பண்ணுவாங்க. போட்டார்னா அமரு இதுக்கு ஏதாவது வார்த்தை சொல்லு, சும்மா போய் டம்மியாக பாடி காட்டுக்கிறா டியூனு வார்த்தை சொன்னோன்னே நான் வந்து அதே சந்தம் தான் செந்தாழம்பூவே செந்தாழம்பூவேன்னு எழுதிருக்கலாம். ஆனால் எனக்கு சாஃப்டாக வேர்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ எழுதுனா. அப்போ யாருக்குமே தெரியல செந்தூரப்பூவேன்னு ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஜெயசுதாஸ் தான் எடா அது எதடா செந்தூரப்பூ எடா உண்டு இல்லையா அறியல அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு வந்த வார்த்தை தரிசனம், அந்த ஸ்டூடை கேட்டோன்னே எனக்கு வந்த வார்த்தை, அந்த வார்த்தைன்னா செந்தூரப்பூ அகராதிலே இல்லாத ஒரு பூ. அதை இல்லவே இல்லை, செந்தூரப்பூன்னு ஒரு பூவே கிடையாது. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பூ இல்லைன்னு தெரியும். சிவகுமார் என்ன சொல்லுவாங்க, பூவோட பேர் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க, அதில் செந்தூர் பூ இருக்காது, செந்தூர் பூன்னு ஒரு பூவே இல்லை. அப்படி நான் இல்லாத பூவை எழுதி அதே ஒரு டைட்டிலை வச்சு படம் கூட எடுத்தாங்க, சித்தருப்புன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய ஞானி பாருங்க, வருங்காலத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஆளாக பிறந்திருக்காங்க பாருங்க. பாருங்க செந்துருக்கம், அது செந்துருக்கம். நான் நினச்சி எழுதுனது அதுதான், கரெக்டாக சொன்னார் ஜி. என்னென்னா செந்துருக்கம்னு வைப்பாங்க
செந்துருக்கம்ன்றது குங்குமத்துக்கு பதிலாக கிராமத்தில் வச்சுக்கிற ஒரு அவங்கள மேக் பண்ண ஒரு செந்தூர புட்டு வச்சுக்கிட்டாங்கல்ல, செந்தூர புட்டு வச்சுருக்காங்க சொல்லுவாங்கள்ல அது. அப்போ செந்துருக்க பூன்னா ஒருவேளை குங்கும பூவாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஐடியா. செந்துருக்கம் அது குங்குமம் இருக்கிற இடத்துல இருக்குது. அப்போ செந்துருக்கம்ங்கிறது குங்குமத்தை சேர்ந்த ஜாதியாக இருக்கும். அதனால் குங்கும பூவேன்னு எழுத முடியாது, டியூனுக்கு சரியாக இருக்காது. அதனால் அது அப்படி வந்தது தான் அது பாட்டு. ஏதோ நம்ம நினைக்கிற கற்பனை நம்ம அது வர்ற வரைக்கும் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. திங்க் பண்ணி உட்காடுறோம், பேப்பர் எடுக்கிறோம், அவர் மியூசிக் போடுறாரு, சுதி போடுறாரு, ஏதோ டெம்போ ஒன்று அப்படி தடக்கு டக்கு 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 டக்குன்னா போடுறாரு, போட்டு ஒரு டியூன் ஆகிடுது. அதுக்கு வார்த்தையில் எழுதுனா உயிர் வந்துடுது, பாடின ஒன்று இன்னும் தூக்குது, ஆர்கெஸ்ட்ரா போடுறோன்னு இன்னும் பலமாகுது. அப்படி ஒன்றுன்னா அவங்க திங்கிங்கில் வரதே தவிர, ஆனால் ஆக்டிங்கிறது ஃபிக்ஸு. டைரக்டர் வந்து இப்படி தான் வேணும், ஏய் எங்கடா போடுறேன் அப்படிதான் பார்த்து சொல்லணும், ஏய் எங்கடா போடுறேன்னு சொல்லக்கூடாது, ஏய் எங்கடா போடுறேன் அப்படின்னு அதுக்குத்தான் சொல்கிறேன் அப்படின்னு பேசுகிறாங்களே மேடையிலலாம். அது அந்த டைமில் வால்யூம் கொடுத்து எந்த இடத்துல குறைக்கணுங்கிறத வச்சு தான் அரசியலே ஓடிட்டுருக்கு. அரசியலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுறது அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிப்பட்ட சொன்னால் அதுக்காகத்தான் சொல்கிறேன் நினச்சி பாருன்னு சொல்லி பேசுகிறதுலாம் இந்த மாடுலேஷன்லாம் சினிமா இருந்து கிடைச்சது தான் அரசியல்வாதிகளுக்கு இல்லைன்னா பாவம் வராது. பல பேர் நீங்களே யாரை பற்றி சொல்கிறேன்னு சொல்ல வேண்டாம். இது வந்து ஏன்னா எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். நாங்கள் என்ன செய்யலை நாட்டுக்கு எங்களை மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் வரத்தான் செய்யும். அப்போ சினிமா கலையின நடிப்புங்கிறது எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. அரசியல்லையும் சரி, எல்லா வீட்லேயும் சரி, எல்லா இடங்கள்லையும் இந்த சினிமா பாணியில் வரக்கூடிய டைலாக்ஸு, பாவங்கள் எல்லாமே பழகி போச்சு. அதை சரியாக எடுத்துக்கொண்டது கொடுத்தது தம்பி அழகுமலை அவருடைய பிள்ளைக்கு தான் சொல்லணும். ஏன்னா கிராமத்தில் இருக்க அந்த கதையை கொண்டு வந்தார். கதையை கேட்கும்போது நல்லா இருந்தது. அவர் இன்னும் பார்த்தா நடிச்சிருக்கிறாரு, அதையும் பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் மேக்கப் குறைச்சிருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் மேக்கப் குறைச்சிருக்கலாம். ஏன்னா இயல்பாக இப்போ நான் நடித்த படத்தில் வந்து எனக்கு சுத்தமாக மேக்கப் இல்லை. நான் பிளாக்காக இருக்கிறதுக்கு அந்த வெயிலில் அலைஞ்சு ஃபேஸ் இன்னும் கருப்பாக போச்சு. நான் வந்து இந்த ரோஜாரை சொன்னேன், ஏமா கொஞ்சம் மேக்கப் எனக்கு மேட்ச் ஆகாமா, ஏன் நீங்கள் வந்து அழகாக இருக்கிற பொண்ணு தானே, உங்கள் கதைப்படியே வந்து அழகாக இருக்கிற பொண்ணை பார்த்து தானே சந்தையில் இருக்கிற பொண்ணு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உனக்கு தப்பு கிடையாது, சும்மா இருக்கேன் அப்படின்னு. சும்மா இருக்கிற நேரத்தில் ரோஜாவோட அரட்டை அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பழசெல்லாம் ஞாபகம் வருது. அந்த நாள் ஞாபகம் நெச்சிலே வந்து சும்மா இருக்கேன் அப்படின்னும். ஏம்மா இப்போ தாம்மா உன்னை பார்க்க முடியுது, பேச முடியுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அந்த ஷூட்டிங்கவே ஜாலியாகிறது வேலையாக இருக்கும். பொழுது போகிறதே தெரியாது. அவங்க டைரக்டர் பாவம், அவங்க அடுத்த ஷாட்டுக்கு திங்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருப்பாங்க. இப்படி நீங்கள் இருந்த மாதிரி தான், நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. நீங்கள் ஷார்ட்டை பிடிச்சோன்னா உங்களுக்கு வேலை முடிச்சிடும், நீங்கள் ஜாலியாக மற்றவங்களோட பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு அடுத்த ஷார்ட்டு மேலே ஞாபகம் இருக்கும், அடுத்த டைலாக் மேலே ஞாபகம் இருக்கும், அடுத்த கதைக்கு லிங்க் எப்படி கொண்டு போகிறது, இந்த சீன்லேருந்து கட் பண்ணி எந்த சீனுக்கு போகிறோங்கிற ஐடியாவிலேயே அவங்க ஃபுல் பிக்சராக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆக தொழில்முறையாக எடுத்துக்கொண்டு டைரக்டராக புதிதாக மலர்ந்திருக்கக்கூடிய அழகுமலை அவர்களுக்கு அந்த பக்கத்தில் நாங்கள் எடுக்காத இடமே இல்லை. அழகர் மலை, இது அழகுமலை, அது அழகர் மலை. அழகர் மலையில் நாங்கள் கால் படாத இடமே கிடையாது. நிறைய சீன்ஸ் அங்கேயே எடுத்திருப்போம். இந்த மான் சொந்த மானில் வந்து அந்த படியில் இறங்கி வருவாங்களே, அதெல்லாம் அழகர் மலையில் இருந்து மேலே இடங்கள் எங்கே அதைத்தான் சொல்ல வந்தேன்னு. ஒவ்வொருத்தர் வாழ்ந்த இடத்துல வர்ற கதை வரும்போது அவங்க ஊர் தான் ஞாபகம் வரும், அவங்க தெருவு தான் ஞாபகம் வரும், அங்கே நடந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வருங்கிறத இந்த படத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி புதிய கலைஞர்கள், புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குநர்கள் ஒன்றாக வரும்போது அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நமது சங்கங்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும். முதல் ஒரு விண்ணப்பமாக இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் சங்கம் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு தியேட்டர் வாங்கி கொடுங்க. எங்கே வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி டைரக்டர் இல்லை, முதல்ல கதை கேட்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து என்ன மாதிரி ஆட்கள் கேட்டோம்னா அது வந்து அது தூக்கி நல்ல சீன்லாம் முன்னாலேயே ரிலீஸ் ஆகிற படத்தில் வச்சுருவோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அப்படி விலைக்கு வச்சுட்டு, மற்றபடி முழு படத்தையும் நீங்கள் பார்த்து தயாரிப்பாளர்கள் ஒரு புதிய ஒரு ரூலாக கூட நீங்கள் சேர்க்கலாம். அடுத்த மீட்டிங்கில் சொல்லி இந்த மாதிரி பல பேர் வர்றாங்க, நல்ல திறமைசாலிகள் வெளியே கொண்டு வர முடியல, அதனால் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் பிடிக்கணும். தியேட்டரை யார்கிட்ட போய் கேட்கணுமோ அது அவங்களுக்கு விடாமல் நீங்களே அந்த தியேட்டர்லாம் யார் வச்சுருக்காங்களோ, யார் கான்ட்ராக்டில் இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லி, ஐயா ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு 10 தியேட்டர் இங்கே கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா தயாரிப்பாளர்களாக புதிதாக வருபவர்களுக்கும் உதவியாக இருக்கும், புதிய இயக்குநர்களாக வருபவர்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். இதில் இப்போ ஒரு பெரிய லாபம் நீங்கள் சம்பாதிக்கலாம் சார். ஏன்னா வந்து இந்த ஹீரோயின்ஸ்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, அடுத்த படத்தில் பயங்கரமான சம்பளம் வாங்குவாங்க புதுமுகங்கள். அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காமல் நடிக்க வைக்கணும்.
ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இது அடையாளம் தானம்மா. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளோ வாங்கினா உங்கள் அம்மா எவ்வளோ அக்கறையாக இருந்தாங்க உங்கள் மேலே, நான் பார்த்துட்டேன் சைடில். நீங்கள் அங்கே பேசிட்டுருங்க அப்படின்றாங்க. அப்படி அது இது அம்மாக்கள் வந்து அவங்கள காவல் காத்து அப்படி கொண்டு வர்றாங்க ஜம்முன்னு. நிஜமாவே எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. பிள்ளை மேலே எவ்வளோ அக்கறை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கணும். நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க. அவங்க ஷூட்டிங் வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். வரணுமா அம்மா வரணும். அவ்வளோ மோசமாக இருக்காங்களா மற்றவங்களாம்? அவ்வளோ நம்பிக்கை இல்லையா? ஓகே ஓகே ஓகேப்பா. இல்லை சும்மா ஜாதிக்கு ஏதாவது இவங்களுக்கு விஷயம் வேணுமென்று இருக்காது நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அம்மாவோட பொறுப்பாக இருக்கிறது தான் நல்லது. பார்த்துக்கணும், பொண்ணை பார்த்துக்கணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லைம்மா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க. நம்ம சும்மா தப்பாக நினைக்கிறோம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. இப்போ ஹீரோயினும் சரி இவங்களும் சரி. நீங்களும் 2 பேரும் ஹீரோயினா 2 ஹீரோயினா ஓகே. அப்போ அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய குரூப்பு தான் பக்கத்தில் இருக்குது. அதனால் நம்பி விடலாம். இந்த காலத்தில் அப்படி இல்லை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க அப்படிங்கிறது உணர்ந்துக்கணும். அது மாதிரி வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் பேசியாச்சு. ஏதாவது இப்போ அவ்வளோதான். நீங்கள் இப்போ மியூசிக் பண்ணுறதை பற்றி கேட்டீங்க, அது அப்படி போயிருக்கு. பாட்டு எழுதுறதை பற்றி என்ன நல்ல பாட்டு கேட்டு தெற்கு பக்க காற்று அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு பாட்டு எழுத வச்சார். முன்னாள் பாட்டு எழுதினோம்னா சார் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பல்லவி இருந்தால் நல்லா இருக்குமேனா நிஜமாகவே அன்னைட்டு எழுதின பாட்டு எல்லாமே ஃபஸ்ட்டே ஒரு பாட்டு போட்டுருவார். இப்போ ஒரு வார்த்தை சொல்லி பாடிடுவார். ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னா மாங்குயிலே தானே மாங்குயில மட்டும் வந்துடும். தானே மாங்குயிலே தானே தனத்தானே பாடுவார். அப்போ அந்த மாங்குயிலை பிடிச்சி நம்ம போனோம். அப்போ மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். அப்ப நம்ம விஷயம்தான். கால தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு எம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு, உள்ள இருக்குதுக வெளியே என்ன பேச்சு. புரிஞ்சதா? கால தழுவி நிற்கும் கொலுசு நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. அட நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க வெளியே என்ன பேசு, மனசுக்குள்ளே இருக்கிறீங்க எனக்கு கொலுசை பற்றி சொல்லிடுங்க, காலில் கொலுசு மாதிரின்னு அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கேன். யாருமே இதை சொல்லவே இல்லை. பாருங்க, இத்தனை பேர் தினம் கேட்டிருக்கீங்க. இந்த மனசு நஞ்சனவரம் தான், வந்து விழுந்த நல்ல விதை தான், சந்திரனை தான் சாட்சியம் வச்சு சொன்ன கதை தான், சொந்த கதை தான். தோளை தொட்டு ஆற ஐயா சொர்க்கத்தில் சேர, மாலை வந்து ஏற, பொண்ணு சம்மதத்தை கூற, சந்தனம் கரைச்சி பூசணும் எனக்கு, முத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு. இப்போ பாடும்போது தெரியுதில்ல உங்களுக்கு? ஏன் இந்த வார்த்தையை ரசிக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு யூடியூப்ல இளையராஜா இசையமைத்த பாடல்கள் போட்டுக்க? எதுக்கு கங்கபரண எழுதின பாட்டு போடுறதில்ல? எங்க யூடியூப் பாட்டுகள் தேடி பிடிச்சி போடுங்க சார். நீங்கள் யார் எழுதுனாங்கன்ட்டு போடுங்க. எங்களுக்கு 2 பேரால் தான் உருவாக்கப்பட்டது. நல்லது யோசிங்க. இளையராஜா டியூன் கொடுக்க நாங்கள்லாம் பாட்டு எழுத. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சு, சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொந்தூவும் கோலம், சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு எழுதுறோம். அப்போ இவ்வளவு ஆழமான பாட்டை கவனிக்கிறதில்ல. நீங்கள் வெறும் டியூனை கட்டு விட்டுறீங்க. உள்ள பாருங்க என்ன கஷ்டப்பட்டு எழுதியிருப்போங்கிறது. எந்த பாட்டுமே பார்க்கும்போது தான் கேட்கும்போது தான் தெரியுது. இப்போ தான் கேட்குறேன் அதிகமான பாட்டு. என்னோட பாட்டு கேட்கும்போது தான் பரவாயில்லையே, நம்ம நல்லா. நான் இலக்கணம் இலக்கியம் படிக்காதவர். இலக்கணம் ஒரு 8வது வகுப்பு தாண்டலை. இளையராஜாவும் 8th ஸ்டாண்டர்டு, பாரதிராஜாவும் 8th ஸ்டாண்டர்டு, நானே 8th ஸ்டாண்டர்டு. அதுக்கு மேலே படிப்பு ஏறல, படிப்பு பிடிக்கல. எங்கள் அண்ணெல்லாம் எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன், பாஸ்கரனா, ராஜா அண்ணா 3 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டில் ஒரு ஆள் படித்தவங்களா இருக்கணும்ப்பா, நீ வந்து தயவுசெய்து நீ படிப்பை கண்டினியூ பண்ணனா, நான் வந்து இல்லை எனக்கு பாட்டு தான் வேணும், எனக்கு படிப்பு வேணான்னு சொல்லிட்டு அண்ணன் கச்சேரியில் போய் பாடுவேன். எங்கள் அண்ணன் வந்து கிரியேட் பண்ணவர். எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன் இல்லைன்னா நாங்கள்லாம் ஒன்றும் சத்தியமாக வந்திருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பாட்டு எழுத சொல்லி கொடுத்தார், பாட்டு பாட சொல்லி கொடுத்தார், கதை எழுத சொல்லி கொடுத்தார். அது இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு பெருசாக வந்திருக்க முடியாது. எங்கள் அண்ணனை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள்லாம் வந்தோம். எங்கள் அண்ணன் போட்டெல்லாம் அருமையான பாட்டுகள். அப்போ வந்து பால் இருக்கும் பழம் இருக்கும் பசிர், பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது அப்படின்னு இருக்கோம். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவாங்க, 7 ஜனங்கள் உட்காந்து கேட்டிருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கச்சேரியில். அதில் அந்த டியூனில் எழுதுவாங்க, நான் அதை பாடுவேன். அப்போ வாய்ஸ் சின்ன குழந்தையா இருக்கனால ஒரு பெண் குரல் மாதிரி இருக்கும். ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது,
கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலையழகோடு, ராவில் கண்ணுறங்க தனது சொந்த வீடு இருக்காது. தறி பிடித்தே உடை குவிப்பான் சாயம் விடாது, நொந்த தனதுடலை மறைக்க நல்ல துணை இருக்காது. ஓஹோ ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது. மாற்று கருதலை கொண்டது எங்க அண்ணன் தான். இது ஏழை மக்கள் பார்த்துட்டு கண்ணீர் வெடிப்பாங்க. அவங்க நிலைமை ஆமையா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிந்தனையை கொண்டு வந்தவர் எங்கள் அண்ணன் பட்டுக்கோட்டை கல்யாணஸ்தரம் தான். தஞ்சாவூர் சைடில் பட்டுக்கோட்டை கல்யாணஸ்தரம், மதுரை சைடு அந்த சைடெலாம் எங்கள் அண்ணனுடைய ஆட்சி தான். கேரளா எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சுதான் எங்கள் அண்ணன் தான். பாவலர் பாடி தான் சிக்கிக்கிட்டு முழிக்குதம்மா வெக்கங்கட்ட காளை ரெண்டு, முட்டி உடஞ்ச காளையங்கண்ணம்மா, இது மூக்கு கயிறு அந்த காளையம் பொன்னம்மா, 10 ஆண்டு காலமாக அத்துக்கிட்டு மேஞ்ச காளை, வித்தாரம் பேசிக்கிட்டு என் கண்ணம்மா, இப்ப வீடு வீடா சுத்தி வருகுது பொன்னம்மா.